சட்டசபை மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களோட அரசாங்க வரி பணத்தில் நடக்கிற ஒரு இடம். இங்கே திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இன்னும் கொஞ்சம் தீவிரமாக செயல்படணும், கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்தை இது நான் முன்னாடியே எலெக்ஷன் முன்னாடி இந்த அலிகேஷன் நானும் வச்சுருக்கேன். அதை எங்கே அது இது இந்த இடம் இல்லை, அது விவாகம் இருக்குது. இங்கே மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய இன்றைக்கி ஒரு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஏரியில் கழிவுநீர் கலந்து குடிநீரை மாசுபடுத்துங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் டே டு டே நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இதை பற்றி இது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசுறது எதிர்க்கட்சி அந்த அளவுக்கு ஒரு சென்சிபிளாக பேச மாட்டுறாங்கிறது என்னுடைய நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அவரும் ஒரு உரிமையாளர். அந்த குடும்பத்தில் கொஞ்ச நாளாக பிரச்சனை ஓடிட்டே இருக்குது, அது ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. அதில் குடும்பத்தில் இருக்க மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதில் இப்போ குருசங்கரா இப்போ கரண்ட் சேர்மனாக இருக்கிறவர் இவங்களை மற்ற அண்ணனையும் அக்காவையும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட்டு அவங்க மேலே சில பொய் வழக்கெல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று ஈவினிங் அவரை திரு ரமேஷ் அவர்கள் அவர் ஒரு ஆரோவிலியன், அவர் அடிக்கடி பாண்டிச்சேரி வருவார், எங்கள் நட்பு அங்கே தான் ஆரம்பிச்சுது. அவர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீட்டுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள், ஏன்னா அவங்களுக்கு இது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற நிறைய இஷ்யூஸு, அதை எப்படி ஒரு கோவிட் டைமில் எப்படி ஒரு தேட்டருக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் எப்படி மேக்ஸிமம் அமௌண்ட் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி எப்படி பஸ்ஸுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு எம்ஆர்பி போடுறீங்களோ அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டுக்கும் ஒரு எம்ஆர்பி வேணும். அதே மாதிரி கோவிட் டைமில் எப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக ரூம்ஸ்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் ஒரு மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்னு கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். அதனால் அவங்க ஃபேமிலிலேருந்து கூப்பிட்டு அவர் பர்சனலாக வார்ன் பண்ணியிருக்காங்க. வார்ன் பண்ணிக்கப்புறமா அவர் சில பேசினதுனால அவர் மேலே பொய் வழக்கு போட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணி அவர் புழல் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. ஸோ அது விஷயமா ஒரு நியாயமான அவர் திரு குருசங்கர் டிஎம்கே முக்கியமான பிரமுகர்களுக்கு ரொம்ப பழக்கம் சொல்கிறனால அந்த டைமில் அவங்களால இந்த கேஸை ஒழுங்காக வாதாட முடியல. இந்த வாட்டி திரு விஜய் திரு சிஎம் அவர்கள் ஜென்யூனாக கரப்ஷன் இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ்டாக ப்ராப்பராக ஒரு விஷயத்தை எதிர்கொள்வார்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த என்கொயரி ப்ராப்பராக பயஸ்டாக இல்லாமல் ஒரு ப்ராப்பர் தரோ என்கொயரி வைக்கணுங்கிறத எங்களோட வேண்டுகோள். அதுக்காக தான் இன்றைக்கி திரு ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்களையும் நிர்மல்குமார் லா மினிஸ்டர் அவர்களையும் பார்க்க வந்திருக்கேன். அது உண்மையாக அது இப்போ தான் லெட்டர் ரிசீவ் பண்ணியிருக்கேன். பார்த்து நான் உரிய நடவடிக்கை நான் எடுக்க சொல்கிறேன்னு சொல்லி சிஎம் பார்க்க முடியும். சிஎம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை 14 days ப்ராசஸ் டைமில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான மெயில் அனுப்ப சொல்லியிருக்கு. அனுப்பிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் எப்போ இன்வைட் பண்ணுறாங்களோ அந்த இஷ்யூவை சொல்கிறோம். பட் அந்த 14 daysக்குள்ளே அவரை ரிமைண்ட் பண்ணி அவருக்கு பெயில் கூட மைட் ஆஸ் வெல் கிடைக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இதை ப்ரோஆக்டிவாக எடுத்து பண்ணணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். இல்லை, ஆன் தி அதர் சைடு உண்மையாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சி, நான் கரப்ஷன், ஊழலற்ற ஆட்சி. அது இன்னைக்கு சின்ன ஒரு ஆஃபீஸ்லேருந்து ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே இதை பார்க்க முடியுது. அதே மாதிரி யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க மேலே உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்படுது. பாஷா இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், நிறைய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், லஞ்ச வாங்குகிற ஊழியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கப்படுது. அட் த சேம் டைம் அதர் ஹேண்ட் இப்போ தான் நிறைய மினிஸ்டர்ஸ் புதுசாக கற்றுட்டு இருக்காங்க. அதுக்கான டைம் எடுக்கும். we have to give them also that breathing space. அந்த டைமுக்காக கண்டிப்பாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறோங்கிறத நம்புகிறோம். சட்டசபை மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களோட அரசாங்க வரி பணத்தில் நடக்கிற ஒரு இடம். இங்கே திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இன்னும் கொஞ்சம் தீவிரமாக செயல்படணும், கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்தை இது நான் முன்னாடியே எலெக்ஷன் முன்னாடி இந்த அலிகேஷன் நானும் வச்சுருக்கேன். அதை எங்கே அது இது இந்த இடம் இல்லை, அது விவாகம் இருக்குது. இங்கே மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய இன்றைக்கி ஒரு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஏரியில் கழிவுநீர் கலந்து குடிநீரை மாசுபடுத்துங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் டே டு டே நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இதை பற்றி இது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசுறது எதிர்க்கட்சி அந்த அளவுக்கு ஒரு சென்சிபிளாக பேச மாட்டுறாங்கிறது என்னோட. இன்னும் அவர் செயல்பாடு பண்ணுற மாதிரி நான் இன்னும் பர்சனலாக அவரை இன்னும் அதை ரியலாக ஃபீல் பண்ண முடியல. இன்னும் ஐ திங்க் தேர் டேக்கிங் தேர் ஓன் டைமான்னு தெரில. பட் அவரை பற்றி எனக்கு இது வரைக்கும் நான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி நான் இன்னும் பார்க்கல. அல்ல, இப்போ எல்லா பிஸ்னஸும் அவர் வெளியில் வந்திருக்காரு. அது லாஸ்ட் டைம் நானும் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நாங்களே லாஸ்ட் டைம் அது என்ன தான் ஷேர்ஸ் இருந்தோ அது எல்லாத்தையும் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆல்மோஸ்ட் அவர் ஹஸ் கம் அவுட் ஆஃப் தி பிஸ்னஸஸ்.
அது நீங்கள் அவர்கிட்ட தான் பேசணும். அதான் சொல்கிறேன், இம்மெச்சூர்டாக இந்த மாதிரி அர்ஜுனாவாக இருக்கட்டும், திரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதியாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக பேசினா இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங்ஸ். தமிழ்நாட்டில் உங்கள் பார்ட்டியோட எலிவேஷன் இருக்குமா? ஆமாம், இல்லை புதுச்சேரிக்கு நாங்கள் அதாவது விஷன் டாக்குமெண்ட் கூட இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்கள் விஷன் டாக்குமெண்ட் கொடுக்குறோம். ஆல்ரெடி நாங்கள் சிங்கப்பூர் ஆர்கிடெக்ட் சிபிஜியை வச்சு நாங்கள் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நாங்கள் சிபிஜி ஆர்கிடெக்ட் டிசைன் சிங்கப்பூர், அவங்க தான் சிங்கப்பூரை வந்து 188 இயர் ஓல்ட் ஃபார்ம், அவங்க தான் வந்து சிங்கப்பூரே டிசைன் பண்ணாங்க. அந்த ஃபார்மை வர வச்சு நாங்கள் ஆல்மோஸ்ட் எங்கள் ஓன் ஃபண்ட்ஸை செலவு பண்ணி நாங்கள் வந்து விஷன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் போடலான்னு இருக்கோம். ஏன்னா நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம். பட் நம்ம ஃபோர்த் ஆட்டோட 10 வருஷம் 20 வருஷம் இப்போ எப்படி பிரிட்டிஷர்ஸ் ஃப்ரெஞ்ச் பீப்புளாக வரும்போது அவங்க வந்து முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணுவாங்க. இப்போ சண்டிகர் பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ் பிரித்து ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ்டான சிட்டியாக டெவலப் பண்ணணுங்கிறது தான் நோக்கம். ஸோ அதுக்காக சிங்கப்பூரோட ஃபார்மோட நாங்கள் அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு கேட்டிருந்தார், தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக விரைவில் வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக அதோட இந்த சட்டசபை வந்து அதுக்கான இடமில்லை. நான் கட்சி விஷயமா நான் வெளில வந்து நான் சொல்கிறேன். இல்லைங்க, நான் இப்போ பாலிடிக்ஸில் இருக்கேன். நான் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தேன்னா நான் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச முடியும். இன்றைக்கி நான் அரசியல் இருக்கும்போது அதை நான் அரசியல் நோக்கத்தை தான் நான் பார்க்க முடியும். தேங்க்யூ. பாய்.